ஜான் ஜபராஜை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுன்னு இருக்காங்க. அடுத்ததாக இன்னொருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பெனட். அதாவது இவர் யாருன்னா ரீமா ஷெர்லினோட தம்பி. அவரை இப்போ அரெஸ்ட் பண்ணி அவரை விசாரணை வளையத்துள்ள கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2 பேரையும் விசாரிச்சு தான் ஒரு முடிவை யார் குற்றவாளி அப்படின்றத கோர்ட்டு தீர்மானிக்கும். ஏன்னா அது வரைக்கும் நாம் பொறுத்திருப்போம். இப்போ நம்முடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் வாங்க. கோவில் சிறுமிகளுக்கு பாலியல் தீண்டல் கொடுத்ததாக ஜான் ஜபராஜ் சில தினங்களுக்கு முன் கைது செய்யப்பட்டார். தற்போது அதே வழக்கில் அதே சிறுமிகள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே தற்போது போக்சோ வழக்கின் கீழ் ஜான் ஜபராஜின் உறவினர், அதாவது அவருடைய மைத்துனர், மனைவியின் தம்பியாக இருக்கக்கூடிய பென்னட் ஹாரிஸ் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தற்போது போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டு சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அதே வழக்கில் இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். போக்சோ வழக்கின் கீழ் ஜான் ஜபராஜ் அவரது மைத்துனர் பென்னட் ஹாரிஸும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் மிக முக்கியமான திருப்பம் என்னவென்றால், ஏற்கனவே போலீஸ் விசாரணையின் பொழுதே ஜான் ஜபராஜ் பேசும்பொழுது தனது மைத்துனரும் மனைவியும் பணத்தை கையாடல் செய்தல் மட்டுமில்லாமல் திட்டமிட்டு டிவோர்ஸ் தான் பதிவு செய்துள்ள டிவோர்ஸ் வழக்கை திசை திருப்புவதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு தன் மீது பழி சுமத்தி இருக்கிறார்கள் என கூறியிருந்தார். அந்த வகையில் தற்போது அவரது மைத்துனரும் இதே வழக்கிலே கைது செய்யப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது ஜான் ஜபராஜை பொறுத்த மட்டிலே சிறையில் இருக்கும் சூழ்நிலையில் தற்போது அவருடைய மைத்துனரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தன் மீது திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது ஜான் ஜபராஜ் முதலிருந்தே கூறியிருந்தார். அவரது வழக்கறிஞர்கள் அணியரும் அதே கருத்துதான் கூறியிருந்தார்கள். போதிய ஆவணங்கள் இல்லை என்ற வகையிலும் இந்த வழக்கிலே திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த டிவோர்ஸ் வழக்கை, குடும்ப பிரச்சனையை திட்டமிட்டு அவர் மீது அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே இது போன்ற குற்றச்சாட்டுகளை கூறி கைது செய்ய வைத்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் இது போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதால் நீதிமன்றத்தில் தற்போது இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தின் அடுத்த கட்ட நகரில் வைத்துதான் இவர்கள் ஜாமீனில் வருவது போன்ற மற்ற அனைத்துமே முடிவாகும். தற்போதைக்கு இந்த மைத்துனர் கைது செய்யப்பட்டது இந்த வழக்கில் ஒரு புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ஒரு குடும்பம்னா பல பிரச்சனைகள் இருக்குது, எல்லாருக்குமே அது தெரியும். பல விதத்துல பல பிரச்சனைன்றது குடும்பத்துக்கு வித்தியாசப்படும். என்ன, ஒருத்தரால ஒரு குடும்பத்தில் கணவனால பிரச்சனை வரும், ஒரு குடும்பத்தில் மனைவியால பிரச்சனை வரும், ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளால பிரச்சனை வரும், ஒரு குடும்பத்தில் பணம் இல்லையே அப்படின்னு பிரச்சனை வரும், பணம் இருந்தால் வேற ஒரு பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ஒரு வருமானம் ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க சம்பாதனை நின்று போச்சுன்னா அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்படி விதவிதமான பிரச்சனையை நம்ம இது வரைக்கும் பார்த்துன்னு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில். இப்படி இருக்கும்போது ஜான் ஜபராஜோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்துருக்குது. ஏன்னா நம்ம அவர் பாட்டு பாடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அவருடைய குடும்பம் நல்ல சாதகமாக போயின்னு இருக்குது அப்படி நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இப்போ பாருங்க, அவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அவரும் வாழ முடியல இந்த ஒரு சமுதாயத்தில். ஏன்னா இந்த வாழ்க்கை வரைமுறையை யாரும் சொல்லிக் கொடுக்கல. இந்த வாழ்க்கைன்னா இப்படி தான் செய்யணும், இந்த வழியில் போனது நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு யாரும் இந்த வேதத்திலிருந்து ஒரு வரைமுறை நம்ம சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்போ ஜான் ஜபராஜுக்கு பல விதத்தில் பிரச்சனை. நமக்கு ஒரு விதத்தில் பிரச்சனைனா அவருக்கு பல விதத்தில் பிரச்சனை. எப்படி, அவர் சர்ச்சில் பிரச்சனை. இப்படி சர்ச்சில் காணிக்க காசு வருது, அவருடைய மீட்டிங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், மியூசிக் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணணும், கான்சர்ட் நடத்தணும், வெளி ப்ரோக்ராம் உள் ப்ரோக்ராம், இப்படி பிரச்சனை. அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறது, காணிக்க பணத்தை, தசம பாகத்தை, இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதை நம்ம சரி பண்ணி கொடுக்கணும். தேவையில்லாத செலவுக்கு பல பேர் கேட்பாங்க. சில பேர் ஏமாத்துறதுக்கு காசு கேட்டு வாங்குவாங்க. அது மாதிரி ஆளெல்லாம் இருக்காங்க. இந்த செலவுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு 50 ரூபா ஆகும்னா 500 ரூபாய்க்கு கணக்கு சொல்லுவாங்க. ஏன் சும்மா தானே வருது, ஜான் ஜபராஜ் சம்பாதிக்கிறாரா, காசு என்ன இவர் போய் கஷ்டப்பட்டு வர ஜனங்க கொடுக்குறாங்க, அது நம்ம வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் ஆகிற செலவை 500 ரூபாய் கேட்டு வாங்குவோம். அதெல்லாம் கண்டுபிடிச்சி இதாவது கொஞ்சம் சரி பண்ணணும். இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஜான் ஜபராஜுக்கு. மியூசிக்கில் அதை கண்டக்ட் பண்ணி அதையும் பார்க்கணும், திறமை வீணாக்கக்கூடாது. இப்படியெல்லாம் அவர் இருக்கும்போது குடும்பத்திலே பிரச்சனை. குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும்தான் பல பிரச்சனைகள் வரும். இல்லை, அது இல்லாத கூட மைத்துனர் வேற, யாரே மச்சான், ஜான் ஜபரோட மச்சான் இருக்கலாம், அதுக்கு ஒரு மாமனார் இருக்காரு, அங்கே வளர்ப்பு பிள்ளைகள் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது பிரச்சனை வராது இருக்குமா? இப்போ ஜான் ஜபராஜ் 2 பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னது, அவருக்கு காம களியாட்டத்தில் உள்ள பாஸ்டர், காம வெறிய, காம விச்சை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பலவிதமாக பேசுறாங்க. ஜான் ஜபராஜ் ஒரு கேவலமானவன், இப்படி எண்ணற்ற வார்த்தைகளால் அள்ளி பூசுறாங்க. ஏன்னா இது எது உண்மைன்னு ஒன்றும் தெரியாது. ஏன்னா
ஒரு தீர்வு வரல. இன்னும் அவர் பாலியல் தொல்லை கொடுத்தார் தான் அப்படின்னு எங்கேயும் ஒன்றும் தீர்ப்பு வரல. அதுக்குள்ளேயும் அவர் எப்படி செய்யலாம், அவர் ஒரு பாஸ்டர் ஆச்சே, எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு பல கேள்விகளை பல பேர் கேட்குறாங்க. இங்கே ஜான் ஜெபராஜ் பல விதத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு இப்போதான் தெரியுது. இங்கே உண்மை என்ன நம்ம நினைக்கிறேன்னா, இப்போ ஜான் ஜெபராஜ் தவறு செய்திருக்க மாட்டார். நான் அப்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், ஜான் ஜெபராஜ் ஒரு பிஸி மேன். என்ன, அவர் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன தவறு சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைமில் அந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாரு. ஏங்க ஒரு 500 பேர் 200 பேர் 100 பேர் வர இடத்துல ஒரு செலிபிரிட்டி என்ன பாலியல் தொல்லை கொடுக்கணும்னு எப்படி என்ன வரும்? இது ஜோடிக்கப்பட்ட விஷயம் நல்லாவே தெரியுது. இது வேணுன்னே சொல்கிற விஷயம் நல்லாவே தெரியுது இது நமக்கு. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர் வீட்டை விட்டு வெளியேறாரு. நம்ம செய்யாததெல்லாம் இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு மொத்தமாக போயிடுறாரு. மனைவியும் நமக்கு ஆதரவு இல்லை, நம்ம பக்கம் நியாயம் பேசலை. எப்படின்னா, இது ஏன் ஜான் ஜெபராஜ் மேலே இந்த பழியை போடுறாங்கன்னா, இதை பென்னட்டுக்கிறாரு பாருங்க, அவர் பண்ண வேலை இது. யாரு இந்த மைத்துனர் இருக்கிறார் பாருங்க, ஜான் ஜெபராஜோட அன்பு மைத்துனர் இருக்காரு பென்னட்டு, ரீமாஸ்டரோட தம்பி, அவர் பண்ண வேலை இதெல்லாம். எப்படி சிலிம்சம் பண்ணுறதுக்கு சின்ன பொண்ணுங்களை பிடிச்சி சிலிம்சம் பண்ணுற வேலை இந்த பென்னட்டோட வேலை. இதுதான் இங்கே நடந்திருக்க உண்மை என்று நான் நம்புகிறேன். அதை பார்த்த ஜான் ஜெபராஜ் கண்டிச்சிருப்பார். எப்படி இந்த பென்னட்டை வந்து கண்டித்திருப்பார். அவர் ஏன்பா இப்படி பண்ற, குழந்தை பசங்களை பிள்ளைகளை ஏன் இப்படி பண்றேன்னு கண்டித்திருப்பார். அவர் மேலே கோபப்பட்டு இந்த பென்னட்டு ஜான் ஜெபராஜ் மேலே எப்படியாவது பழிய போடணும், இவன் நமக்கு ஒத்தே வரமாட்டானே, காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டான், குடும்பத்தில் நம்மளை ஒரு பெண்களோட சந்தோஷ சமாதானமா ஒரு இன்பமா இருக்க விட மாட்டானே அப்படின்னு இந்த பென்னட் என்ன செய்திருப்பாரு, ஜான் ஜெபராஜ் மேலே எல்லா பழியும் போட்டிருப்பார். அதுக்கு உடந்த அவருடைய அக்கா யாரு, ரீமா. இப்படி அவர் ஜான் ஜெபராஜ் ஒரு கான்சர்ட்டுக்கு போயிட்டு வந்து டயர்டாக பணத்தை வச்சு தூங்கி இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் அந்த 14 வயசு பொண்ணு தூக்கத்திலே எடுத்து வந்து அவர் பக்கத்தில் போட்டோ எடுத்து ஜான் ஜெபராஜ் இது மாதிரி போட்டோ எடுத்து பல போட்டோ அவர் முத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தம் கொடுத்ததை மறைச்சு அவர் எங்கே முத்தம் கொடுத்துட்டாருன்னு பல பேர் பல விதமாக பேசி இப்படி பிரச்சனை பெருசாக்குனதால இவர் மன உளைச்சலாகி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். மனைவியும் வேணாம், உறவுகளும் வேணாம், நான் எங்கேயாவது போகிறேன், நான் எங்கேயாவது போய் பழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரத்தான் ஜான் ஜெபராஜ். இங்கே நடந்த நிஜம் எப்படி இருக்கு, இப்படி தான் நடந்திருக்கும். அவருடைய பென்னட்டு பண்ண வேலையை மறைக்கத்தான் இவனை ஜான் ஜெபராஜோட தொல்லை தாங்க முடியலையே, நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறானே, நம்ம விஷயம் ஜான் ஜெபராஜ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் இது மாதிரி பழியெல்லாம் போடுறது. 14 வயசு பொண்ணு இப்படி பண்ணான், 17 வயசு இப்படி பண்ணான், ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த பொண்ணு முத்தம் கொடுக்குற மாதிரி பண்ணான். இப்படியெல்லாம் வந்து அவதூறை தூக்கி பரப்புறாங்க. ஜான் ஜெபராஜுக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க, அவர் ரொம்ப அன்பானவர், அவர் எல்லாருமே கை போட்டு கண்ணத்துக்கிளிக்கிட்டு பேசுவார், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறவர் அவர் அன்பான மனுஷன், ஜென்டில்மேன் அவர். அப்படிதான் நான் நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் உணர்ந்த வரைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த பென்னட் பண்ணுற வேலையை மறைக்க தான் இவ்வளோ நாடகம். ஏன்னா அவருடைய சுயநலத்துக்காக அக்காவை மிரட்டியிருப்பார். யார் பென்னட்டு, ரீமாஸ்டர்னா மிரட்டியிருப்பார். இவங்களும் உறுதியாகி இது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு தான் தம்பி கூட கூட்டணி அனுப்பிச்சு ஜான் ஜெபராஜை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பல தொல்லைகள். ஏன்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த குழந்தைய வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புனதே கிடையாதான். ரீமாஸ்டர் வந்து குழந்தை வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு அந்த அனுப்பி ஜான் ஜெபராஜ் வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்புறதே கிடையாதான். இப்படியெல்லாம் எப்படி இருந்தால் எப்படிங்க? ஜான் ஜெபராஜ் வீடு, அவங்க வீடு, அவங்க மச்சான் வீடு, அவங்க உறவினர் வீட்டுக்கு வாடகை இருக்காங்க பாரு, அந்த வாடகைலாம் இவர் தான் கட்டணுமா? இப்படி பல செலவுகளை எப்படி பார்க்க முடியும்? எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் வரதெல்லாம் இங்கே இப்படியே கொடுத்துருந்தா கையில் ஒன்றும் மிச்சம் இருக்காது. இப்படி தான் இந்த ஜான் ஜெபராஜ் பல இன்னல்களையும் இக்கட்டுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சுமந்ததால இன்னைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அவர் மேலே வீட்டை விட்டு வெளியே போன உடனே அந்த சர்ச்சை அடித்து உடைச்சிருக்காங்க, அந்த சர்ச்சைகளில் உள்ள காணிக்க காசு கேட்டுக்கு வாங்குறாங்க. இப்படியெல்லாம் பல தொல்லைகள் ஒரு விதத்தில் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு மாதம் சம்பளம் 1000 5000 சம்பாதிக்கிறோம், நமக்கே எவ்வளோ பிரச்சனை வருது. இவன் லட்சமாக சம்பாதிக்கிறாரு ஜான் ஜெபராஜ், அவருக்கு பிரச்சனை வராது இருக்குமா? இதுதான் நடந்தது, இதான் நான் நம்புறேன். ஏன்னா இதுதான் நடந்திருக்கும். இந்த பென்னட்டு தன்னை காப்பாற்றிக்கிட்டான் அந்த ஜான் ஜெபராஜோட வன்மத்தை தீர்த்து கொள்ளத்தான் ஜான் ஜெபராஜ் எப்படியா மாட்டை விட்டு அசிங்கப்படுத்த அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த பெண் பிள்ளைகள் மேலே பாலியல் தொல்லை கொடுத்துட்டாரு ஜான் ஜெபராஜ் அப்படின்னு ஏவி விட்டவர் இவர் தான். ஏன்னா இப்போ விசாரிக்க அடுத்து இவர் பிடிச்சிட்டாங்க பாருங்க. இவர் வர காரணம் என்ன?
இவரை பிடிக்க என்ன காரணம்? ஜான் ஜெபராஜ் சொல்லியிருப்பார், இப்படிதான் இவன் தாங்க பண்ணது, நான் இல்லை, இப்படி இதை பெனட் தான் பண்ணது, நான் இல்லை, நான் போய் கண்டிக்க போனேன் இந்த பெனட்டை, அவன் பார்த்துட்டு என்ன கோவப்பட்டான், அதுலேருந்து என்கிட்ட பேசுறதில்ல, என்னை வன்மமாக பார்த்தான், என்னை ஒரு மாதிரியாக பார்த்தான், அதனால இதெல்லாம் சொல்லியிருப்பார். யாரு? ஜான் ஜெபராஜ் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விசாரணையில் சொல்லியிருப்பார். இதனால தான் இன்னைக்கு பெனட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் விசாரிக்க உண்மை வெளியே வரும். அதுக்காக நாம காத்திருப்போம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.